இது உங்களுக்கு தெரியும். இது என்னது x = a cos 50ங்கிறது ஒரு x-னால அந்த டிஸ்பிளேஸ்மென்ட். இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இப்படி இருக்கு. இப்போ நான் இங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி. மேக்ஸிமம் வெலாசிட்டினா இதுதான் x டாட்ங்கிறதுனா வெலாசிட்டி. இது எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? சைடுடைய வேல்யூ எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? சைடுடைய மேக்ஸிமம் வேல்யூ நான் மட்டும் 1. அப்ப இதுக்கு பதிலா 1 into anything அதே தான் வரப்போகுது. x dot is equal to minus a ன்னு வரும். நம்ம மேக்ஸிமம் வெலாசிட்டி எடுக்கிறதுனால இந்த an plus மட்டும் எடுக்கும். இதே மாதிரி அடுத்து ஆக்சலரேஷன். அடுத்தது மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டா क्वेश्चन கேட்பாங்க. மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் அப்ப இங்க என்ன காசுடைய மேக்ஸிமம் அது ஒன்னு தானே? ஒன்னு தான் சார். இப்போ 1 என்ன வரும்? n ஸ்கொயர் into a வா? இங்க n into a into இல்லனா n into a இது n ஸ்கொயர் into a. நம்மளுடைய எய்ம் என்னன்னா இந்த n உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இதுல a ங்கிறது என்னன்னா ஆம்ப்ளிட்யூட். ஆம்ப்ளிட்யூட்ங்கிறது ஒரு டெஃபினிஷன். இப்போ இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இது இப்படி இழுத்து ஒரு இது ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கும்ல. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யும்? திரும்பி இங்கே இந்த டைரக்ஷன் அப்படியே இங்கே போய் அடுத்து தூரமா இதுதான் ஓன்னு வச்சு இது ஏ. ஓங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அதில் இருந்து இது ஏ. இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ. இதுக்கு பேர் ஆம்ப்ளிட்யூட். ஆம்ப்ளிட்யூட்ங்கிறது என்னன்னா இந்த இடத்துல நின்றுட்டு திரும்ப அடுத்த ஸ்டார்ட் ஆகும். அதாவது வெலாசிட்டி இந்த இடத்துல 0வா இருக்கும். அந்த செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு தெரியும் இருக்கணும்னா இந்த இடத்துல ஊஞ்சல் ஆடணும்னா என்ன அது ஒரு ஸ்டேஜில் ஒரு எடுத்து தான் திரும்ப அந்த பாயிண்ட் தான் கேப்டன் ஏ. அதாவது மேக்ஸிமம் அங்கே தான் ரீச் ஆகும். கல்ராவுக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி 0 திரும்ப ஸ்டார்ட். அப்போ இங்கே இருந்து திரும்ப இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சும்மா டிஸ்டன்ஸ் ஒரு ஏ ஆகுமா? இங்கே என்ன ஏ ரீச் ஆகுதோ அதே அளவு தான் இங்கே போகும். அதான் நான் பார்த்தேன். எடுத்து விட்டோம்னா ஆப்போசிட்லேயே எந்த அளவு போகும். அப்போ இங்கேயும் ஒரு பாயிண்ட் இங்கே ஏழோ ஏதோ இந்த இதுவும் ஏ திரும்ப இங்கே இருந்து அதுவே ஆம்ப்ளிட்யூட்னா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஆம்ப்ளிட்யூட்ங்கிறது வெலாசிட்டி வந்து 0 ஆகும் ஒரு ஸ்டேஜ். அதாவது இந்த இடத்துல மேக்ஸிமம் போய் ரீச் ஆன உடனே அந்த வெலாசிட்டி 0. அந்த பாயிண்ட்டுக்கு ஓவில் இருக்க அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் தட் இஸ் ஸ்மால் ஏ. ஆம்ப்ளிட்யூட். இப்போ இதுக்கு பேர் என்ன மாதிரி போட்டுருக்குல்ல அதானே? ஆமாம் சார். டைரக்ஷன் இது பேர் ஆசிலேஷன். டெஃபினிஷன் இருக்கும். ஆசிலேஷன் ஒரு டெஃபினிஷன் இருக்கா? ஆசிலேஷன் என்ன? ஆசிலேஷனாக இது பண்ணுறோம். ஒரு எக்ஸாக்டாக நம்மளால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியலன்னா அந்த ஆசிலேஷனில் இருக்கும். என்னன்னு உங்ககிட்ட போகிறதா ஊசலாடல் அதுதான் சொல்லுவது ஆசிலேஷன். இந்த ஆசிலேஷன் இதுக்கு பேர் ஒரு ஆசிலேஷன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே போட்டு திரும்ப இந்த பாயிண்ட் அடுத்து இங்கே தான் வரணும்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து இதோட குறையலாம்ல? குறையலாம். அப்போதான் ஏதோ ஒரு ஸ்டேஜ் அப்படியே போய் திரும்ப இது ஒரு ஆசிலேஷன். இப்போ ஒரு ஆசிலேஷனை கேபிட்டல் டி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஆசிலேஷன் கேபிட்டல் ஆசிலேஷன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆம்ப்ளிட்யூட் இது ஆசிலேஷன். இது அடுத்து வைப்ரேஷனும். இந்த வைப்ரேஷன் என்னன்னா இல்லையா இதுக்கு பேர் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் சொல்லலாம். இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் லாஸ்ட் இதுக்கும் இந்த சைடு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் போய் ரீச் ஆகுது. அதுக்கு பேர் வைப்ரேஷன். வைப்ரேஷன்னா 2A மட்டும் அப்பியர் ஆகும். ஞாபகம். ஆசிலேஷன்னா 4A. சரியா?
வேற என்ன டெஃபினேஷன்ஸ் தான் பண்ணுங்க. இப்போ ஆசிலேஷன் சொல்லியாச்சு, ஆம்ப்ளிட்யூட் சொல்லிட்டு, வைப்ரேஷன் சொல்லியாச்சு. எல்லாம் ஒரே இதுதான். வேற என்ன பண்ணுங்க? பீரியடா? பீரியட் வந்து ஒரு ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? ஏன்னா அடுத்த செகண்ட் ஆசிலேஷன் தானே இது. இது ஒன் ஆசிலேஷன். இங்க இருக்க எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அளவுக்கு அங்கேயும் போகுது, திரும்ப அடுத்த ஆசிலேஷன்லயும் இதே மாதிரி போகாது, அதை விட கொஞ்சம் கம்மி. இது ஒரு ஆசிலேஷன், இது ஒரு ஆசிலேஷன். இந்த பீரியட்ன்றது கேபிட்டல் டியா சொல்லுவோம். ஒரு ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? T is equal to இந்த ஃபார்முலா T is equal to 2 pi by n by n. capital T is equal to 2 pi by n. இந்த n எப்படி போட்டுருக்கோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் போட்டோம்னா n square x. இங்க n ஸ்கொயர்னு வந்ததுனால இங்க n. இப்போ அங்க n போட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இப்போ எடுக்கிறது பாசிட்டிவா, இப்போ இங்க நம்ம என்னன்னு எடுத்துறோம்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் n போட்டு இந்த கால்குலேஷன்ஸ் போடுறப்ப ஈஸியா சால்வ் பண்றதுக்காக அப்படி போட்டோம். இல்ல நான் இது எதுவுமே போடல, அதுதான் சொல்லுவேன், n ஸ்கொயர் போடணும் அவசியம் இல்லை, வேற சிம்பிள் கூட போட்டுக்கலாம். இப்போ மியூன்னு போட்டோம்னா இங்கேயும் என்ன பண்ணலாம்னா இதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இட்ஸ் நத்திங் பட் இதோடைய ரெசிப்ரோக்கல் 1/t. t னா என்னது? பீரியட். 1/t ங்கிறது ஃப்ரீக்வன்சி. 1/t னா ஃப்ரீக்வன்சி. இது t ஆசிலேஷன் என்ன சிம்பிளா இருக்கு என்ன பண்றோம்னா சிம்பிளா வேர்ட். ஆசிலேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன திங்க் பண்ணிக்கணும்னா ஆசிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 4 times a. சரியா? வைப்ரேஷன் 2 3 and 4. Vibration is equal to 2a. 2 times a. ஏன்னா இது vibration is equal to 2a, oscillation is equal to 4 by t. இப்போ இதெல்லாம் போக இன்னொன்று வந்து படிச்சிருக்கோம், x is equal to a cos nt plus epsilon phase and the above phase and the above. படிச்சிருக்கீங்களா? பிசிக்ஸ்ல சொல்லிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஃபேஸ். இதுல படிச்சியா இருக்குன்னா nt plus epsilon இது போறப்ப இதுக்கு பேர் தான் ஃபேஸ். இந்த ஃபேஸ் வேல்யூ இனிஷியலா இருக்கு, அதாவது இந்த டைம் வந்து இனிஷியலா இருக்கிறப்ப எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். டைம் இனிஷியல்ன்றாவே என்ன? ஜீரோவா? ஜீரோ. t is equal to 0 போட்டா என்ன கிடைக்கும்? plus epsilon எப்சிலான் மட்டும் கிடைக்கும். அது ஃபேஸ் இருக்கக்கூடிய இடத்துல t is equal to 0 போடுறப்ப எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் எப்சிலான். இந்த எப்சிலான்ங்கிறத சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தான் டெஃபினேஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி சிம்பிளா ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்க.